எஸ்டிவி பக்தி சேனல் நேயர்களுக்கு வருடா வருடம் ஸ்ரீநகரில் நடைபெற இருக்கின்ற இந்த கைஷிக புராணம் கைஷி ஏகாதசி அதனுடைய விவரணங்களும் அதனுடைய அர்த்தங்களும் அது அர்த்த விசேஷணங்களும் என்ன அப்படின்றத பார்ப்போம். கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசியிலே கைசிக ஏகாதசி என்ற உற்சவம் வருடா வருடம் நடைபெறுகிறது. இந்த உற்சவத்திற்கு உத்தான ஏகாதசி என்று பேர். உத்தான ஏகாதசி என்றால் எழுந்துக்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்போ சயனிச்சுண்டார், எப்போ எழுந்துக்கிறார் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஜேஷ்டாபிஷேகத்தில் சயனிச்சுருக்கிற துருவபேரமான மூலபேரமான பெருமாள் இன்றைக்கு கார்த்திகை மாத சுக்லபட்ச ஏகாதசி அன்றைக்கு எழுந்துக்கிறார். உத்தானம் அப்படின்னு பேர். இந்த உற்சவத்திற்கு கைஷிக உற்சவம் அப்படின்னே பேர். கைஷிக பண்பாடி இந்த உற்சவத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணுன்றது ஐதீகம். இதை 3 விதமாக பார்க்கலாம். முதல்ல ஆகமங்கள் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அதாவது கோயிலில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனைகளும் ஒவ்வொரு உற்சவங்களும் இவை எல்லாமே ஆகமத்தை உத்தேசித்து மட்டுமே தான் நடக்கிறது. அந்த ஆகமங்கள் இன்னென்ன பட்சத்துலேயும் இன்னென்ன மாதத்துலேயும் இன்னென்ன உற்சவங்களை செய் என்று பகவானுக்கு சொல்கிறது. அதாவது பகவான் தான் சொல்கிறார். பாஞ்சராத்திரஸ்ய சாஸ்திரஸ்ய வக்தா நாராயண ஸ்வயம். பகவானே தான் அதை சொல்கிறான். இந்தந்த மாதங்களில் இந்த பட்சங்களில் இந்த உற்சவத்தை நீ எனக்கு செய் என்று 5 ராத்திரி உபதேசம் பண்ணுறான் பெருமாள். அதான் பாஞ்சராத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கைஷிக ஏகாதசியை ஆகமங்கள் என்ன சொல்கிறதுன்னு முதல்ல பார்க்கலாம். அப்புறம் இந்த ஆகமத்தை உத்தேசித்து கோயில் எப்படி நடக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது நம்பாடுவான் சரித்திரத்தில் நம்பாடுவான் சரித்திரம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கார்த்திகை மாதம் சுக்லபட்ச ஏகாதசி அன்னைக்கு நடக்கக்கூடிய ஏகதின உற்சவமாக இருக்கக்கூடிய இந்த உற்சவத்திற்கு பேர் கைஷிகோத்சவம் அப்படின்னு பேர். இந்த நாளில் பெருமாள் சயனிச்சுருக்கிற பெருமாள் உத்தானமாறார், எழுந்துக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த எழுந்துக்கிறப்போ பெருமாளுக்கு நல்ல கீதங்கள் வாசிக்க வேண்டும் என்றும் நல்ல கானங்கள் கேட்க வேண்டும் என்றும் நல்ல நாடகாதிகள் செய்ய வேண்டும் என்றும் பாஞ்சராத்திரத்தின் மூலமாக பெருமாளுக்கு ஆராதனங்கள் செய்ய வேண்டும் என்றும் நல்ல திராவிட வேதங்களை கேட்க வேண்டும் என்று இந்த உற்சவத்தை பற்றி விவரணமாக சொல்கிறது. திராவிட காதானி ஏகாயனைகி நிருத்யைகி விசேஷதா வாத்தியதைகி, விசேஷமான வாத்தியங்களும் கொண்டு பெருமாளுக்கு இந்த ஆராதனங்களை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. கௌஷிக ஏகாதசி அன்று பெருமாளுக்கு ரக்ஷாபந்தனம் செய்யப்பட்டு சந்தனு மண்டபத்தில் எழுந்துருள பண்ணப்பட்டு திருமஞ்சனம் கண்டுள்ள வேண்டும் என்பது ஆகம சாஸ்திரம். அதை உத்தேசமாக துவாதசி அன்றைக்கு, அதாவது அது அடுத்த அன்றைக்கி ராத்திரியே துவாதசி ஆரம்பிக்கிறது இல்லையா, அந்த துவாதசி அன்று எந்த மண்டபத்தில் நிறுத்த கீத வாசியங்கள் வாசிக்கிறாளோ அந்த மண்டபத்துக்கு பெருமாள் பிரவேசம் செய்ய வேண்டும் என்றும் அந்த இடத்திலே கைஷிக பண் சொல்லி, கைஷிக பண் அப்படின்றது இன்றைக்கு அந்த கைஷிக ராகத்துக்கு ஈக்குவலண்ட்டான ராகம் பைரவி ராகம். அந்த கைஷிக பண்ணிலே ஜாகரேன ஜெகத்பதிம் என்று சொல்லி பக்திஹி பாகவதை சக அன்று ராத்திரி முழுவதும் கண்முழித்து கொண்டு இந்த உற்சவத்தை நல்ல கீதங்கள் நல்ல கானங்கள் திராவிட காதானி திராவிட வேதங்கள் கேட்டு நல்ல பக்தனுடைய கதையை கேட்டு பெருமாளுடைய பரத்வத்தையும் கேட்டு பகவான் இந்த உற்சவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது ஆகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விஷயம். இதை சொல்வது போல் நாம் சேவித்தோம் என்று சொன்னால் பிரம்மலோகம் சகச்சதி. இது சொல்வது போல் இது ராத்திரி முழுக்க பெருமாளுடைய வைபவங்களை கேட்க வேண்டும், நல்ல கானங்களை கேட்க வேண்டும், நல்ல திராவிட வேதங்களை கேட்க வேண்டும், பாஞ்சராத்திரத்தின் ஆகமத்தில் சொல்லப்பட்ட பாஞ்சராத்திர உற்சவங்களை நடத்திக்கொண்ட அந்த விஷயங்களை கேட்க வேண்டும், விசேஷமான வாத்தியங்களை கொண்டு பெருமாளை ஆராதிக்க வேண்டும் என்று இந்த பாஞ்சராத்திரத்தில் இந்த ஏகதின கௌஷிக உற்சவத்தை பற்றி விவரணமாக சொல்லப்படுகிறது. இவைகளை கொண்டு கோயில்களிலே இந்த கௌஷிக ஏகாதசியும் துவாதசி நன்னாளிலே இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அங்கே நடக்கப்படுகிறது என்பதை நாம் விவரணமாக கேட்க வேண்டும். முதலிலே ஏன் ஆகம விஷயத்தை மூலம் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஆகம விஷயத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான்
கோயிலில் பெருமாளுக்கு நடக்கிறது அப்படின்றதுனால முதல்ல இந்த ஆகமம் என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது இதை உத்தேசித்து அப்படியே கோயிலில் நடக்கிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இதை தொடர்ந்து அடுத்ததில் இந்த ஆகமத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கோயில் எப்படி நடக்கிறதுன்றதை பார்க்கலாம்.